சத்குரு, அவேர்னஸ்ன்றத நம்ம கான்சியஸாக கிரியேட் பண்ணுறதா இல்லை தன்னால் வரணுமா சத்குரு? இதில் 2 இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது. எனக்கு இங்கிலீஷ் தெரியலையே. நான் அதெல்லாம் இங்கிலீஷ் எல்லாம் வச்சுட்டு இங்கே வந்ததுனால இந்த 33 வார்த்தை வச்சு நான் தமிழ் பேசிக்கிறேன். தமிழை புரிஞ்சிச்சா நான் பேசுகிறது எல்லாம்? என்னென்ன அவேர்னஸ்ஸு, கான்ஷியஸ்னஸ், என்னென்ன சொல்கிறாங்களே இவர். உயிரோடு இருக்கிறேன்னு எப்படி தெரியும் நமக்கு? இப்போ உயிரோடு இருக்கிறீங்க எப்படி தெரியும் உங்களுக்கு? ஏதோ கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கிறதுனால தான் நீங்கள் இருக்கிறோன்னு தெரியும். எப்படியே தூங்கிட்டான் இருக்கிறதே தெரியல, சத்துட்டா தெரியவே தெரியல. அப்படின்னா உயிரோடு இருக்கிறதே விழிப்புணர்வு தான். விழிப்புணர்வு இருக்கிறதுனால தான் உயிர் தான் விழிப்புணர்வு. எந்த அளவுக்கு உயிரோட்டம்? ஒருத்தர் இவ்வளோ இருக்கிறாங்க, ஒருத்தர் அவ்வளோ இருக்கிறாங்க, ஒருத்தர் அவ்வளோ இருக்கிறாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, வோல்டேஜ் கம்மி. என்னத்துக்குன்னா அவருக்கு முதல்லேருந்து இந்த பிரச்சனை வந்துடுச்சு. என்ன, பணம் பத்தலை, துணி பத்தலை, அது பத்தலை, இது பத்தலை, இது பத்தலைன்னு இதே கலாச்சாரத்தில் இப்படி வந்திருக்கிறதுனால கொஞ்சம் உயிர் செலவு பண்ணால் பத்தாமல் போய்டுவோன்னு பயம் அவருக்கு. கொஞ்சமாக வச்சுக்கலாம். ரொம்ப சிரிச்சிட்டா போய்டும். சொல்லியிருக்காங்க தானேம்மா, இன்னைக்கு ரொம்ப சிரிச்சா நாளைக்கு அழுந்துடுவீங்கன்னு. முடிஞ்சு போய்டும். ரொம்ப ஆனந்தப்பட்டீங்கன்னா முடிஞ்சு போய்டும், எனக்கு நாளைக்கு இல்லாமல் போய்டும். அதனால கொஞ்சம் குறைவா உயிர்த்தன்மை, ஆனந்தம், அமைதி, அன்பு செலவு பண்ணாதான். பிடிச்சி வச்சா ஒன்றும் இருக்காது. எந்த அளவுக்கு வெளியே போடுறீங்களோ அந்த அளவுக்கு தானே நமக்கு இருக்குது. பிடிச்சி வச்சா முடிச்சாயிடுவீங்க. இது முதல்லேருந்து உங்களுக்கு பயப்படுத்திட்டாங்க. ரொம்ப சிரிச்சுட்டா எனக்கு நாளைக்கு அழகு வந்துடும், என்னதுக்கு முடிஞ்சு போயிடுமே கோட்டா. இது முதல்லேருந்து அந்த ரேஷன் ஷாப்பில் நின்று இப்படி பழக்காயிடுச்சு. அவர் 5 கேஜி, என்ன 5 கேஜி கொடுக்குறாங்களா சர்க்கரை? 3 கேஜி. சரி, வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோதானே கொடுக்குறாங்க. அவர் ஏதோ 2 கேஜியோ 3 கேஜியோ கொடுத்தாங்க. அது முடிச்சுட்டா நாளைக்கு இனிப்பு இருக்காது, கசிப்பாகவே காஃபி சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அன்பு, ஆனந்தம், உயிர்த்தன்மைன்றது அப்படி இல்லை. எந்த அளவுக்கு செலவு பண்ணால் அந்த அளவுக்கு மிகப்படுத்து. கம்மியாக இருந்தால் கம்மியாகிடும். இது இந்த ஷார்ட்டேஜ் முதல்லேருந்து பொருள் எல்லாமே ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால உயிர் ஷார்ட்டுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. இதை உயிர் நல்லா வளரணுன்னா தீவிரமாக இருக்கணும். கம்மியாக பண்ணி வச்சா ரொம்ப நாள் இருக்கும்னு ஒன்றும் இல்லை, இல்லை அதிகமாக இருக்கும்னு ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போய்டும். எப்படியும் இருக்கிறப்போ முழுமையாக எரியணும் தானே. கொஞ்சமாக வச்சுக்கலாமா இப்படி?